மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இயல் 7லே நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பகுதி கவிதை பேழை. இந்த கவிதை பேழையில் தமிழ்நதி அவர்கள் எழுதிய அதிசய மலர் என்கின்ற கவிதை துளிகளை நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அதிசய மலர், அதிசயம் அப்படின்னாவே என்ன? நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தானே சொல்லுவோம். நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்லுவோம்? நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இங்கே இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ ஒன்றும் இல்லைங்க, பாலைவனத்தில் என்னதுங்க, திடீர்னு தண்ணி வருது, எல்லாமே சோலைவனமாக மாறிடுது. எப்படி இருக்கும்? அதிசயமாக இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி இந்த இடத்துல இலங்கை இருக்குது இல்லைங்களா? இலங்கை நகரில் ஈழத்து மக்கள், தமிழ் எழுத்து மக்களை கட்டாயப்படுத்தி எல்லாமே வெளியேற்றப்பட்டார்கள். எல்லாருமே என்ன பண்ணாங்க, இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகளில் போய் வாழ தொடங்கினாங்க. அப்போ அந்த ஈழத்து மண், அதாவது தமிழ் தேசத்தை, அந்த மண்ணில் என்னதுங்க, இனி மக்களுடைய, தமிழ் மக்களுடைய வாழ்வே இருக்காது இலங்கை மண்ணில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு நேரத்தில் என்னங்க அதிசயமான என்னதுங்க, அந்த ஒரு எப்படி சொல்கிறேங்க, அந்த குண்டுமலை பொழுந்த இடம் அது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா புல் பூண்டு கூட முளைக்காது அப்படிங்கிறது இருந்த இடமா இருந்தது அது. அப்போ அந்த இடத்துல ஒரு செடி முளைக்குது, ஒரு பூ பூக்குது. பார்க்குறதுக்கே ஒரு அதிசயமாக இருக்குது. இந்த குண்டுமலை பொழிந்ததில் அந்த கதிர்வீச்சுகளுடைய தன்மையில் அந்த மண் வளம் இழந்து என்னதுங்க, இப்போ மக்கள் வளம் இழந்து எப்படி வாழ்கிறார்களோ அதே மாதிரி மண்ணும் வளமிழந்து கிடக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில், ஆனால் என்னதுங்க, ஏதோ ஒரு செடி அதிசயமாக முளைக்குது, பூவும் பூத்துருக்கு. அந்த பூவை தேடி நாளைக்குன்னு இங்கே வண்டு வரும். வண்டு வந்தால் என்னதுங்க, அந்த அந்த எப்படி இந்த பூ மேலே உட்கார்றப்ப அந்த மகரந்தங்கள்லாம் வண்டினுடைய காலில் படும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் போகும், அப்படியே செடிகள் முளைக்கும். நாளைக்கு என்னதுங்க, சோலைவனமாக மாறும் அப்படிங்கிறாங்க. அதுபோல் தான் இன்றைக்கி எப்படி நாங்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டோமோ இந்த இலங்கை தேசத்திலிருந்து, எப்படி என்னதுங்க குண்டுமலை பொழிந்து மக்களை எல்லாம் கொன்று குவித்தார்களோ அதுபோல் என்னதுங்க, அதை என்னதுங்க மாற்றி அதுக்காக எல்லோரும் நாங்கள் வெளியில் போயிட்டோம் இல்லைங்களா, இந்த செடி முளைச்ச மாதிரி நாளைக்கு மீண்டும் என்னதுங்க பல்வேறு தேசங்களில் பரவி வாழ்ந்து காணப்படுகின்ற என்னதுங்க இந்த இலங்கை மக்கள் ஒரு நாள் என்னதுங்க இங்கு வருவோம், நாங்கள் மீண்டும் இங்கே நல்லபடியாக வாழ்வோம் அப்படிங்கிற தங்களுடைய வேதனையையும் வலியையும் இந்த இடத்துல கவிதை துளிகளாக நமக்கு இங்கே எடுத்துரைக்கின்றார் தமிழ்நதி அவர்கள். நுழையும் முன் பாருங்கள், குண்டுமலை பொழிந்தது, நிலங்கள் அழிக்கப்பட்டன. அதாவதுங்க ஒரு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது நடந்த ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இலங்கையில் பார்த்திங்கன்னா சிங்களம் பேசக்கூடிய அந்த மக்களுக்கும் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கும் என்னதுங்க பிரச்சனையாகவே இருந்தது. தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் இலங்கை எங்களுக்கு தான் சொந்தவங்க. அங்கே இருக்கக்கூடிய சிங்களர்கள் என்ன சொன்னாங்க, நீங்களாம் வாழ வந்தவங்க, நீங்கள் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? இதில் போட்டி பிரச்சனையாகி கடைசியில் என்னதுங்க, தமிழ் தேசத்துக்காக போராடினவங்களை எல்லாத்தையும் என்னதுங்க கொன்னுட்டாங்க. பெண்கள் குழந்தைகள் என்று பாராமல் என்னதுங்க எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தி கொன்னாங்க. இப்போ அதை என்னதுங்க எல்லோரும் அதனால் எல்லோரும் பல்வேறு தேசத்துக்கு போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ அதான் சொல்கிறாங்க, குண்டுமழை பொழிந்தது, நிலங்கள் அழிக்கப்பட்டன, மனிதர்கள் சிதறி ஓடினர். பாருங்கள், உண்மையிலும் அதெல்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சம்பவங்க. அப்போ சிதறி ஓடினர், அழிக்கப்பட்ட தாய் மண்ணில் பூ ஒன்று மலர்கிறது. நம்மளை எந்த இடத்துலேருந்து அடித்து விரட்டினாங்களோ அந்த இடத்துல ஒரு என்னதுங்க, ஏன்னா குண்டெல்லாம் போட்டு எல்லாம் மண் வளம் எல்லாம் போயிடுச்சு, எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு என்னதுங்க ஒரு பூ ஒன்று மலர்கிறது. வண்டுகள் பூவை தேடி வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டுகள் என்னங்க, அந்த பூ முளைச்ச உடனே என்னதுங்க உயிரினமான என்னதுங்க வண்டு வருது. இப்படிங்க பறவை இனம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பறக்கும் இனம் தானே வண்டு. அப்போ என்னதுங்க வண்டு தேடி வருது. நாளைக்கு என்னதுங்க பறவைகள் வரும், அதே மாதிரி என்னதுங்க ஒவ்வொரு விலங்குகளாக வரும், நாளைக்கு காடுகளாக மாறுறப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. பூ நம்பிக்கைகளை என்னதுங்க தருகிறது. இந்த பூ எப்படி முளைத்ததோ அதுபோல் என்னதுங்க மீண்டும் தமிழ் மக்கள் அங்கே என்னதுங்க வாழ தொடங்குவார்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை தெரிகிறது. நாளை அங்கே பெருங்காடு உருவாகலாம். இந்த பூ என்னதுங்க அடுத்தடுத்து என்னதுங்க ஒரு சோலையாக மாறும். அப்படியே அடுத்து பெரிய பெரிய மரங்கள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த பூவின் புன்னகை நாடு பற்றிய நம்பிக்கையை சிதறிய மனிதரிடையே பரப்புகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அட போப்பா, மேலே என்னது இங்கெல்லாம் வாழுவோம் நம்பிக்கையே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நம்மள ஒன்றும் இல்லை, 6ஆம் திணை அப்படிங்கிறது 11ஆம் வகுப்பில் படித்த ஞாபகம் இருக்குங்களா? புலம்பெயர்ந்த மக்கள் என்னதுங்க கனடா என்னதுங்க போன்ற பெருநாடுகளில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதே நிலைமை தாங்க இங்கேயும். ஸோ அதே கதை தான். அங்கே எப்படி என்னதுங்க ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் என்னதுங்க அவர்கள் சார்ந்த அந்த நூலகத்தை எரித்தாவே போதும், நூல்களை எரித்தாவே போதும்னு சொல்லிட்டு ஃபாரன்ஹீட் 451 அப்படிங்கிற ஏதோ ஒரு நூல் சொல்லுது இல்லைங்களா?
அப்போ என்ன பண்ணுறாங்க, இலங்கை தேசத்தில் என்னதுங்க ஸ்கூலு உள்ளுக்குள்ளே நூலகத்தை எல்லாம் என்னதுங்க எரிச்சாங்க. அப்போ தமிழ் மக்களுடைய அடையாளம் என்னதுங்க அறிவு. அவர்களை அறிவை அழித்து விட்டால் போதும், அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படிங்கிறதான செஞ்சாங்க. இலங்கையில் பல்வேறு கொடுமைகள் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டதல்லவா, சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு பூ வந்து என்னதுங்க முளைக்கின்றது. அந்த பூ வந்து என்னதுங்க வந்து அந்த மலர்ந்திருக்கிற காட்சி, மீண்டும் தமிழ் மக்கள் அந்த நிலத்தில் போய் வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறது அப்படின்ட்டு இந்த இடத்துல தமிழ்நதி சொல்கிறாங்க. சரிங்களா? பாடலுக்குள்ளே போகலாம். கவிதை துளிகளை பாருங்கள். இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குண்டு மலையெல்லாம் குண்டுகள் போட்டு பீரங்கிகளில் சுட்டு மக்களை கொன்னாங்க. அப்படிப்பட்ட இதில் என்னதுங்க ஒரு அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு பாரம் எல்லாம். ஏன்னா நம்மளுடைய சொந்த பந்தம் எல்லாமே அந்த என்னதுங்க அந்த குண்டு மழை பொழியறதுல இறந்து போயிட்டாங்க. வரிசையாக நிற்க வச்சு துப்பாக்கியில் சுட்டு கொண்டாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப என்னதுங்க அவங்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த பெற்ற குழந்தைகள் என்னதுங்க அம்மா அப்பா யாரா சொந்த பந்தம் எல்லோரும் வந்து அதில் போய் இறந்துடுறாங்க. அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும்? எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா பதுங்கு குழியில் போய் பதுங்கிக்குவாங்களாம். இவங்கெல்லாம் குண்டு போடுறாங்க இல்லைங்களா? அப்போ எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் என்னதுங்க தூங்கிட்டு இருப்பாங்களா, என்னதுங்க திடீர்னு என்னதுங்க வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு குண்டு விழுவுமா, வெடித்து அப்போ எல்லாருமே செத்து போவாங்க. இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்குறப்ப கேள்விப்படுறப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ என்னங்க இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க அதாவது மிச்சம் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் நாங்கள் என்னதுங்க மீண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும் பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகையவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர் ஒன்று. ஆட்களற்ற பொழுதில் உழவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம். பச்சையமிழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று. பறவைகளும் என்னதுங்க வரக்கூடும் நாளை. இனி செடியிலிருந்து பெருகும் காடு, அது கொணரும் பெருமழை. அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை பேரூழி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடை பரவிச் செல்கிறது. ஏதோ ஒன்றையேனும் பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் கடப்பது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வாழ்க்கை சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அதான் சொன்னாங்களே, இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கின்றோம் அப்படின்னா என்னதுங்க ரொம்ப மனசை கல்லாக்கிக்கிட்டு என்னதுங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களோடு நாங்கள் என்னதுங்க உயிர் பொழைச்சிருக்கிறோம். ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும் பொட்டல் வெளியில் எப்படிங்க எங்களுடைய என்னதுங்க ஞாபகத்துக்குள்ளே தான் என்னதுங்க இப்படிலாம் முன்னாடி இடம் இருந்துச்சு, இப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய அந்த நினைவுகளில் மட்டும்தான் மரம் செடி இருந்திருக்க வேண்டிய அந்த திறந்த வெளியில் இங்கே தான் இவ்வளோ பெரிய ஆலமரம் இருந்தது, இப்படி இங்கே இவ்வளோ பெரிய ஆலமரம் இருந்தது, இங்கெல்லாம் 10-100 தென்னமரம் இருந்தது, இங்கே தான் நாங்கள் வந்து தோட்டம் வச்சுருந்தோம் அப்படின்னு ஞாபகத்தில் மட்டும்தான் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் போரின் பின் பிறந்த குழந்தை என போருக்கு பின் என்னதுங்க எங்களுடைய வாழ்க்கை என்னதுங்க ஒரு எப்படி அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னதுங்க ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி இல்லையா? அது மாதிரி தான் போருக்கு பிறந்த குழந்தைன முகை அவிழ்ந்து சிரிக்கிறது. முகைனா என்னதுங்க மொட்டு விரித்து சிரிக்கிறது இந்த அதிசய மலர். எப்படி எதுவுமே புல்லு பூண்டு கூட முளைக்காது அப்படிங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒன்றும் இல்லைங்க. அமெரிக்கா வந்து ஜப்பான் மீது வந்து என்னதுங்க இப்போ ஹிரோஷிமா நாகசாகி மேலே வந்து குண்டு போட்டாங்களா அந்த 2 நகரத்தில், புல் பூண்டு கூட முளைக்காதுன்னாங்க. அப்புறம் அடுத்த ஒரு 30 வருஷம் காத்திருந்து மீண்டும் அந்த என்னதுங்க ஜப்பானை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக ஆக்கினாங்க மக்கள். அது மாதிரி என்னங்க போரின் பின் குழந்தை என முகையவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர். எதுவுமே இந்த பொட்டல் வெளியில் வளராது அப்படின்னு நினச்சோம், எதுவுமே மலராதுன்னு நினச்சோம், எந்த ஒரு புல் பூண்டு கூட வராதுன்னு நினச்சோம். ஆனால் என்னதுங்க முகையவிழ்ந்து மொட்டு விரிந்து என்னதுங்க சிரிக்கிறது இந்த மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலர் எப்படி வந்திருக்கலாம்? ஆட்களற்ற பொழுதில் உழவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. யானை ஏதோ ஒரு இருந்திருக்கும் இல்லைங்களா? யானை என்ன பண்ணும், வேற ஒரு பக்கம் என்னதுங்க செடி கொடி எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த வழியில் வர்றப்ப அதனுடைய என்னங்க எச்சத்தை இட்டிருக்க, எச்சம்னா சாணத்தை இட்டு செல்கின்ற பொழுது அந்த சாணத்திலேருந்து என்னதுங்க ஏதோ விதை வந்திருக்கும், அந்த விதை அப்போ முளைச்சிருக்கலாம், இப்படி முளைச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க.
நம்ம வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பில் ஏன்னாங்க யானை டாக்டர் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன். யானையினுடைய அந்த எச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னதுங்க ஆயிரக்கணக்கான மரங்கள் உருவாகிறது, காட்டின் மூலவர் அப்படின்னு சொல்லிட்டு யானைகளை சொல்லுவோம் தெரியுங்களா? அதுதான். அப்படி என்னதுங்க யானைகள் உலா வருகின்ற பொழுது இந்த இடத்திலே யானைகள் எச்சமிட்டு இருக்கும், அதாவது சாணம் விட்டு சென்றிருக்கின்றோம் என்னதுங்க அதிலிருந்து ஒரு விதை முளைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம். அந்த இடத்துல சப்பாத்தி அப்படிங்கிறப்ப என்னதுங்க ஒரு வகையான கள்ளிச்செடி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரிங்களா? யாருடைய என்னதுங்க சப்பாத்தின் பின்புறம் கூட என்னதுங்க விதையாக ஒட்டி கிடந்து, இப்போ நம்ம ஒன்றும் இல்லை செப்பல் போட்டு போகிறோம், நம்ம செருப்பில் என்னதுங்க ஒரு விதை ஒட்டிக்கிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம போகிறப்ப என்னதுங்க இந்த பொட்டல் வெளிக்காட்டில் போகிறப்ப என்னதுங்க தவறி அங்கே அந்த விதை கீழே விழுந்திருக்கும், அந்த இடத்துல இப்படி முளைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பச்சையமிழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, பறவைகளும் வரக்கூடும் நாளை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு செடி வளருது, ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டு இருக்குங்களா வச்சுங்களேன், ஒரு செடியை அதனுடைய தண்டு பகுதியை கீறி பார்த்தோன்னு வச்சுங்களேன், பச்சை பசையன்னு இருக்குது அப்படின்னா அது பேர் என்னதுங்க பச்சையத்தோடு, அதாவது என்னது நல்ல பசுமையான என்னதுங்க அந்த வளத்தோடு அந்த தாவரம் இருக்குதுன்னு அர்த்தம். இதே காஞ்ச குச்சியை போய் சுரண்டி பாருங்கள், அந்த பச்சை கலர் வராதுங்க, பச்சையம். அதுதான் பச்சை, ஒரு தாவரத்துக்கு பச்சையம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். சரிங்களா? அந்த என்னதுங்க எந்த ஒரு அந்த பச்சையம் அப்படிங்கிற அந்த இழந்த வளத்தில் அந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி. இங்கே ஒரு என்னதுங்க ஒரு செடி வந்திருக்குது, பூ பூத்துருக்குது, அந்த வாசனை வந்து என்னதுங்க அந்த வண்ணத்து பூச்சி இழுக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு என்னதுங்க பறவைகளும் வரக்கூடும் நாளை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்னதுங்க பட்டாம்பூச்சி வந்திருக்குது, நாளைக்கு என்னதுங்க இது இன்னொரு செடி இன்னொன்று பக்கத்தில் முளைக்கும், இன்னொரு செடி பக்கத்தில் முளைக்கும், அது மேலே என்னதுங்க உட்காருவதற்காக நாளைக்கு பறவைகளும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி செடியிலிருந்து பெருகும் காடு அது கொணரும் பெருமழை என்னதுங்க அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை பேரூழி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடை பரவி செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இனி செடியிலிருந்து பெருகும் காடு, இந்த செடி என்னதுங்க அப்படியே வேர் வந்து இன்னொரு பக்கம் போகும், அங்கேருந்து ஒரு இது வரும், அப்புறம் வந்து என்னதுங்க இந்த பூ மலர் இல்லைங்களா, இந்த மலர் என்னதுங்க வண்டு வரும், இந்த மாதிரி பட்டாம்பூச்சி வரும், மகரந்தத்து மேலே உட்காந்து அந்த தேனை உறிஞ்சு எடுக்கும், அது இன்னொரு பக்கம் போகும், அந்த செடியோடைய மகரந்தத்தில் போய் சேர்றப்ப என்னதுங்க விதை இதாகி வந்துருந்துங்க செடி இன்னொரு செடி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே நமக்கு தெரியும். அப்போ செடி ஒரு செடி நாளைக்கு என்னதுங்க காடாக மாறும், அது கொணரும் பெருமழை எப்படிங்க அந்த அது கொண்டாடக்கூடிய அந்த பெருமழையானது அதிசய மலர்களின் இதழிலிருந்து தொடங்கும் புன்னகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தான் மக்கள் நாளைக்கு என்னங்க இன்றைக்கி வந்து ஒருத்தர் வருவாங்க, நாளைக்கு அதை பார்த்து இன்னொருத்தர் வருவாங்க, அதுக்கப்புறம் என்னதுங்க 10 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க, நாளைக்கு மீண்டும் என்னதுங்க அந்த ஈழத்து மண்ணிலே அந்த இலங்கை தேசத்திலே என்னதுங்க தமிழ் மக்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்றை ஏனும் பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் கிடப்புது அப்படின்னா என்னதுங்க வாழ்க்கைனா எதையாவது ஒன்று என்னதுங்க பற்றி பிடிச்சு போயிட்டே இருக்கணும், யாரையாவது பிடிச்சி போயிட்டு தானே இருக்கணும். யாராவது ஒருத்தர் முன்னாடி போனால் தான் நம்ம அவங்கள பின்னாடி போக முடியும். இப்போ ஒரு கொடி இருக்குதுன்னு வச்சுங்களேன், செடி இது தாவர வகையில் சொல்கிறேன், கொடி வந்து என்ன பண்ணும் எதையாவது பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் மேலெல்லாம் என்னதுங்க அப்படியே சுற்றிக்கும் கொடி. அப்போ அது என்ன பண்ணுவோம் சுற்றிக்கிட்டு அது தான் மனம் போன போக்கில் வளரும். எப்படிங்க அது மாதிரி நம்ம இருக்கிறோம், ஒரு கஷ்டம் நஷ்டம் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணித்தான் ஆகணும், யார்கிட்டையாவது போய் கேட்டு தான் ஆகணும், வேறு வழியில் இல்லைன்னா வாழ முடியாது, இப்படியே எப்படி இருந்துடவே முடியாது கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, எப்படி அதை யாராவது ஒருத்தர் வந்து என்னதுங்க நமக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், நம்ம கேட்டு தான் ஆகணும், எதையோ என்னதுங்க பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் வாழ்வது என்னங்க. அப்போ எதையோது ஒன்று பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் வாழ்வது. அப்போ யாராவது ஒருத்தர் போனால் தானே அப்படியே அவங்க அடுத்தடுத்து போய் வாழ்வாங்க. இப்படி போகிறப்ப நாளைக்கு மீண்டும் அந்த ஈழத்து மண்ணிலே தமிழ் மக்களுடைய வாழ்க்கை பரவி காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை மக்களுடைய வாழ்க்கை கஷ்டத்தை வந்து மன வழியை வந்து இந்த இடத்துல விளக்குகிறார் யாருங்க தமிழ் நதி. உண்மையிலுங்க அந்த இலங்கை மக்கள் அந்த போர் காலத்தில் எப்படி சொல்கிறதுங்க ரொம்ப மனவேதனையை அனுபவிச்சிருக்காங்க. குழந்தைகள் என்று பாராமல் கொண்டிருக்காங்க, சுட்டு கொண்டிருக்காங்க. பெண்கள் என்று பாராமல் அவர்களை துன்புறுத்தியிருக்கிறாங்க. இப்படி ரொம்ப ஒரு துன்பத்தை அனுபவிச்சு தான் அவங்க பல்வேறு நாடுகளில் சிதறி போயிட்டாங்க. இன்றைக்கி மீண்டும் அவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, என்னதான் நம்ம ஒரு நாட்டில் போய் நல்லா இருந்தாலுமே நம்மளுடைய சொந்த மண்ணில் தாய் நாட்டில் நம்ம ஒரு இடத்துல வாழ்ந்தால் தான் நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி பல்வேறு இயக்கங்களோடு பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இலங்கை தேசத்து தமிழ் மக்கள்.
எப்படா மீண்டும் என்னதுங்க நம்ம இலங்கை மண்ணுக்கு போவோம், அங்கே எப்போ போய் நம்ம ஒரு இடத்துல நம்ம என்னதுங்க ஒரு சொந்த பந்தத்தோடு வாழ்வோம் அப்படின்னு என்னதுங்க நினச்சிட்டு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு என்னதுங்க இந்த கவிதை துளிகள் அப்படிங்கிறது என்னதுங்க ஒரு ஆறுதலாக இருக்கும். இப்படியும் ஒரு பொட்டல் வெளியில் எதுவுமே முளைக்காமல் இருந்த ஒரு பொட்டல் வெளியில் ஒரு செடி விதை உளுந்து அது செடியாக மாதிரி அந்த செடியில் பூ மலர்ந்து பூவை தேடி வண்ணத்து பூச்சி வருகின்றதோ அதுபோல் என்னதுங்க ஆட்களற்ற அந்த அந்த தமிழ் தேசத்து மண்ணில் என்னதுங்க இன்றைக்கி என்னதுங்க இந்த செடி விதை முளைச்ச மாதிரி யாரோ ஒருத்தர் வருவாங்க. அது அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் 10 பேர்த்த உருவாக்குவாங்க. அவங்க என்னது அவங்கள தேடி இன்னொரு 10 பேர் வருவாங்க. அப்படி என்னதுங்க மீண்டும் அந்த இடத்துல மக்கள் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு கூடிய காலம் நெருங்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளி அப்படிங்கிறத பார்க்கலாம். நூல்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இக்கவிதை அதன் பிறகும் எஞ்சும் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இதை படைத்த தமிழ்நதி அவங்களோட பேர் என்னதுங்க கலைவாணி, பேரை வந்து தமிழ்நதியாக மாற்றிக்கிட்டாங்க. ஈழத்தின் திரிகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர். தற்போது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருகிறார். நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பணி, காணல் வரி, ஈழம், கைவிட்ட தேசம், பார்த்தீனியம் முதலிய என்னதுங்க பல்வேறு படைப்புகளை படைத்துள்ளார். இதில் நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது அப்படிங்கிறது சிறுகதைகளில் வந்துடுது. சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பணி கவிதை படைப்புகளில் வந்துடுது. காணல் வரி அப்படிங்கிறது குறுநாவலில் வந்துடுது. ஈழம்னா அந்த மக்கள் இலங்கை தேசத்து மக்களை சொல்கிறாங்க, ஈழம் பகுதிங்க. கைவிட்ட தேசம், அதேமாதிரி பார்த்தீனியம் போன்ற நாவல்களை எழுதியிருக்காரு. இதெல்லாமே அன்லைன் பண்ணிக்கோங்க. வண்ணச்சொல்ல வர்றது எல்லாமே என்னதுங்க ஒரு மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான மொழி இவருடையது. ஏன்னா நம்ம மண்ணில் வாழ்ந்தால் தான் நமக்கு பெருமை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னு வச்சுக்க, அந்த இடத்துல நம்ம விருந்தாளிகளாக தான் இருப்போம். எப்போ வேணால் நம்ம அங்கே நம்மையும் என்னதுங்க அங்கேருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இப்படியே போயிட்டு இருந்தால் வாழ்க்கை எப்படி? அப்போ நம்மளுடைய சொந்த மண்ணில் தான் நமக்குடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னதுங்க இளைஞ மக்களுடைய எண்ணங்களும் இயக்கங்களும் அதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.